நம்ம வந்து கோதுமை மாவில் இனிப்பு அப்போ செய்ய போகிறோம். இப்போ 1 கப்பு கோதுமை மாவு, 3/4 கப்பு சர்க்கரை, 1/2 கப்பு ரவை. இப்போ இது எல்லாம் ஒன்றா போட்டுடலாம். கப்பு ரவை, 3/4 கப்பு சர்க்கரை. நாங்கள் ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் 1 பிஞ்சு சால்ட்டு போட்டு எல்லாம் 1 கப்பு தண்ணி ஊற்றிடுங்க. ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இப்போ 1 கப்பு தண்ணி விட்டு வச்சாச்சு. இப்போ பாருங்கள் இந்த லெவலில் இருக்குது. இப்போ வந்து சர்க்கரை போட்டிருக்கனால அதுவும் தண்ணி விடும். இது நல்லா ஊறட்டும். ரெஸ்ட்டு விட்டுருங்க. ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ பாருங்கள் கொஞ்சம் இருக்கு ரவை ஊறணுன்னு. இன்னொரு 1/2 கப்பு தண்ணி விட்டு கலந்து வச்சிடலாம். கலந்து ஒரு ஓரமாக வச்சுருங்க. நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஏலக்காய் தூள்லாம் சேர்க்கணும். அது கடைசியை சேர்த்தா தான் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ கரைச்சி வச்சோம் இல்லைங்களா, நல்லா ஒரு 1.5 மணி நேரமாக ஊறிடுச்சு. இப்போ பாருங்கள் தோசை மாவு பதத்தில் இருக்குது. இப்போ வந்து ஒரு குழிவான கரண்டியில் எடுத்து ஊற்றணும். அப்படி மாவு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்துக்காங்க. இப்போ எண்ணெயை காய வச்சுருக்கு. எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு குழிவான கரண்டி எடுத்து ஊற்றணும். அப்படியே ஒரே இதாக ஊற்றணும். தூக்கி விட்டு தான் பக்கமாக வச்சு ஊற்றணும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு சொட்டு எடுத்து விடுங்க. அப்படி எலும்பி வந்துருச்சு பார்த்தீங்களா, எண்ணெய் கரெக்டாக காஞ்சிருக்கு. எடுத்து இப்படி மெதுவாக ஊற்றணும். அப்படியே அழகாக எலும்பி வரும் பாருங்க. அப்படியே புஷ்ஷுன்னு. சோடாப்பு நான் போடலை, நீங்கள் விருப்பப்பட்டால் சோடா போட்டுக்கலாம். ஒன்று எலும்பி வந்தோன்னே திருப்பி இன்னொரு கரண்டி பக்கத்தில் எடுத்து ஊற்றுங்க. மொத்தமாக ஊற்றுனீங்கன்னா ஒட்டிக்கிறோம். அப்பம் பாருங்கள் எப்படி புஷ்ஷு புஷ்ஷுன்னு இருக்குன்னு. இது அப்போ தண்ணியாக இருந்தால் எண்ணெயை குடிக்கும். ரொம்பவும் கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அப்பம். அதனால் ரெண்டுக்கும் மீடியமாக எடுத்து அப்படி கரண்டியில் ஊற்றுற பதத்தில் ஜனம் அப்போ தான் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு, எடுத்துடலாம். இப்போ அப்போ ரெடி. இதே மாதிரி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்துச்சின்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.